Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்க்கான குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். 10 செகண்ட்ஸ் டைமர் ஓடும். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவில் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த குவிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டாப்பிக்கில் இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், திஸ் ரூம் இஸ் டேஷ் தேன் த ஹால்வே. ஆப்ஷன் ஏ பிரைட்டர், ஆப்ஷன் பி மோர் பிரைட், ஆப்ஷன் சி மோஸ்ட் பிரைட் அண்ட் ஆப்ஷன் டி மோர் பிரைட்டர். Second question, which sentence uses the correct superlative form? This is the most difficultest exam I have ever taken. Option B, she is the most talented dancer in the group. Option C, he is the more intelligent student in the class. And option D, that mountain is tallest of all. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, she is the most talented dancer in the group. Third, select the correct comparative form. This problem is dash than the last one. Option A, more challenging. Option B, challenginger. Option C, most challenging. And option D, challenge. இதுக்கான correct answer option A, more challenging. Next question, fill in the blanks with the correct form of good. She is the dash singer in the choir. Option A, gooder. Option B, better. Option C, best. Option D, more good. இதுக்கான correct answer option C, best. Fifth question, choose the correct comparative form of far. They live dash from the city than we do. Option A, farther. More far. Option C, further. Option D, farthest. இதுக்கான correct answer option A, farther. நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரூ சொல்லணும், இல்லைனா ஃபால்ஸ் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பி இஸ் ஹாப்பியஸ்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். கரெக்ட் ஆன்சர் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற ஒரு வேர்டோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஹாப்பியஸ்ட் கிடையாது, ஹாப்பியர் ER ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன், லெஸ் எக்ஸ்பென்சிவ் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. ஸோ எக்ஸ்பென்சிவோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ மோர் தென் ஒன் சிலபிள் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நம்ம மோர் ஆர் லெஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே கரெக்டாக கம்பேரிட்டிவ்க்கு லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின், ஷீ இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தேன் ஹர் பிரதர். ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஷீ இஸ் மோர் ஸ்மார்ட்டர் அப்படின்னு வரக்கூடாது. அதுக்கான கரெக்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்மார்ட்டர். ஷீ இஸ் ஸ்மார்ட்டர் தேன் ஹர் பிரதர், இதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா மோர் தென் ஒன் சிலபிள் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம மோர் ஆர் லெஸ் ஆட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறது ஸ்மார்ட் பிளஸ் ER. தட் ஸ்மார்ட் அப்படின்றது
ஒன் சிலபிள் வேர்ட் தான். ஸோ அது கூட நம்ம ER ஆட் பண்ணி ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொன்னாலே கரெக்ட் தான். ஸோ ஷீ இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தேன் ஹர் பிரதர் அப்படின்றது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில குவிஸ் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றது பாருங்க. இந்த கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் மறக்காம பாருங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிராமர் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.